அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பேச போகிறேன். ஓகே சார், இந்த கேட் எக்ஸாம் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும்? ஒரு +2 முடித்த மாணவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு யூஸ் ஆகுமா? இந்த கேட் எக்ஸாம் எழுதுறது மூலமாக என்ன மாதிரியான படிப்புகள் படிக்க முடியும், என்ன மாதிரியான கல்லூரிகளில் சேர முடியும், இந்த எக்ஸாம் எழுதுனா வேறு ஏதாவது வேலைகள் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால், இது எல்லாத்துக்குமான தகவல்களை சேர்த்து தான் நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேட் 2026 இதுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் சொல்கிறது தான் கேட் எக்ஸாம். ஸோ இந்த கேட் எக்ஸாமை முதல்ல யார் எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஜினா அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் கம்பல்சரி ஒரு இன்ஜினியரிங் படித்து முடித்த மாணவர், இல்லை இன்ஜினியரிங்கில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்க மாணவர், இன்ஜினியரிங்கில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க மாணவர் இந்த தேர்வை எழுத முடியும். ஸோ இந்த வருஷத்துக்கான கேட் எக்ஸாமை யார் நடத்துகிறாங்க, கேட் 2026 எக்ஸாமை யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஐஐடி கவுஹாத்தி அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனம் தான் நடத்துகிறாங்க. ஓகே, இந்த கேட் எக்ஸாம் எழுதுறது மூலமாக நம்ம என்ன மாதிரியான படிப்புகளை படிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கேட் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் பார்த்தீங்கன்னா எம்இன்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்க முடியும், எம்டெக்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி படிக்க முடியும். அதுபோக இதெல்லாம் எங்கே படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடிஸில் படிக்கலாம், என்ஐடிஸில் படிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள், அதாவது ப்ரெஸ்டீஜியஸ் நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரெஸ்டீஜியஸ் நேஷ்னல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் போய் உங்களோட பிஜி டிகிரி, பிஜினா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் 2026 எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த கேட் 2026 என்ன மாதிரியான தேர்வுகள்லாம், என்ன மாதிரியான படிப்புகள்லாம் முடித்தவங்க எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங், பர்டிகுலராக இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எழுதலாம், டெக்னாலஜி பேஸ்டு பேப்பர்ஸ் படிக்கிறவங்க எழுதலாம், சயின்ஸ் படிக்கிறவங்க எழுதலாம், ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க எழுதலாம், காமர்ஸ் படிக்கிறவங்க எழுதலாம், ஆர்ட்ஸ் படித்தவங்களும் எழுதலாம், ப்ளஸ் ஹியூமனிட்டிஸ் படித்தவங்களும் நம்மளுக்கு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட் 2026ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீங்கள் கேட் 2026 ஈவன் இப்போ ப்ரெசண்ட்டாக இன்ஜினியரிங்கில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே எழுத முடியும். அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ரீ ஃபைனல் இயர் அண்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஸோ ப்ரீ ஃபைனல் இயர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கலாம், சார் நான் இப்போயே ஏன் சார் கேட் எக்ஸாமை எழுதி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்கினீங்கன்னா அந்த ஸ்கோருங்கிறது நம்மளுக்கு 3 வருஷத்துக்கு வேலிடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான பேப்பர்ஸ்லாம் நம்மளுக்கு கேட் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரியான இன்ஜினியரிங் படித்தவங்க என்ன மாதிரியான பேப்பர்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் படித்தவங்க எழுதலாம், பிளானிங் படித்தவங்க எழுதலாம், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி படித்தவங்க எழுதலாம், டேட்டா சயின்ஸ், புதுசாக நீங்கள் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இசிஇ, EEE, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எக்காலஜி அண்ட் எவல்யூஷன், ஜியோமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், ஜியாலஜி அண்ட் ஜியோஃபிசிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங், மெட்டாலஜிக்கல், நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓசன் மெரைன் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படித்தவங்க முதற்கொண்டு எழுதலாம், ஃபிசிக்ஸ் படித்தவங்க எழுதலாம், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எழுதலாம், தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபைபர் சயின்சஸ், அதுபோக இன்ஜினியரிங் சயின்சஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ், லைஃப் சயின்சஸ்ன்னு சொல்லி இத்தனை பேர் நீங்கள் இத்தனை படிப்புகள் படிக்கிறதுக்கு நீங்கள் எழுதலாங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ப்ரீ ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் எழுதலாம், ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களும் எழுதலாம். ஓகே சார், இந்த கேட் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது வெறும் ஐஐடி மற்றும் என்ஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த கேட் எக்ஸாம் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதை தாண்டி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டார் யூனிட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. மத்திய அரசோட தலை சிறந்த பொதுத்துறை நிறுவனங்களில் நீங்கள் பணிபுரியறதுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு இந்த கேட் 2026 ஸ்கோரை வந்து எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது இந்த கேட் எக்ஸாம் எழுதி நம்ம போய் படிக்கிறோம் அப்படின்னா வேறு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் எக்ஸாம் எழுதுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்டைஃபன் தருவாங்க இல்லை நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தர்றாங்க. ஸோ நீங்கள் கேட் ஸ்கோரை வச்சு ஐஐடி என்ஐடி மட்டும் இல்லை, ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிலையுமே படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஆனது என்னைக்கெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிப்ரவரி மாதம் 7, 8 அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 14, 15 இந்த 4 நாட்களில் நடக்கும். இந்த நாளில் ஏதாவது ஒரு செஷன் நம்ம புக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் ஆனது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி நம்ம வந்து மார்ச் 19, 2026 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கேண்டிடேட் மினிமம் ஒரு பேப்பர் இல்லை மேக்ஸிமம் 2 பேப்பர் வரைக்கும் நம்ம வந்து இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஓப்பனிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பனிங் டேட் ஆகஸ்ட் 25, 2025 சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஆனது க்ளோசிங் டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் க்ளோசிங் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபைன் பே பண்ணி அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் சார்ஜஸ் ஆனது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பீரியட் அதாவது க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபீமேலாக இருக்கிறீங்க, பெண்களாக இருக்கிறீங்க, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் 1000 rupees மட்டும் பே பண்ணால் போதும். இதே பாய்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ஜென்ரல் பாய்ஸ், இடபிள்யூஎஸ் பாய்ஸ், ஓபிசி பாய்ஸாக இருந்தீங்கன்னா 2000 rupees பே பண்ணணும். எக்ஸ்டெண்டட் பீரியடில் 1500, 2500 எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கேட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேட் எக்ஸாம்ஸ்லாம் இன்றைக்கி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா ப்ரீ ஃபைனல் இயர் மாணவிகளும் ஃபைனல் இயர் மாணவிகளும் எழுதலாம். இல்லை சார் நான் பிளேஸ்மெண்ட் தான் போக போகிறேன், நான் எதுக்கு சார் இதெல்லாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை எழுதுறது மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் நீங்கள் படித்த படிப்புகளில் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நாலேஜபிளாக இருக்கிறீங்க. ஒரு ஐடி கம்பெனி வைக்கிற எக்ஸாம்ஸை தான் எழுதுவேன்னு எழுதாமல் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் போக விருப்பப்படுறீங்களோ அவங்க எழுதலாம். ரெண்டாவது, சார் எனக்கு பிளேஸ்மெண்ட்லாம் செட் ஆகலை சார், நான் ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டு நான் ரிசர்ச் வைஸ் போய்க்கிறேன், இல்லை இப்போ பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, யூஜியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, ஆனால் நான் வந்து யூஜியில் எனக்கு வந்து நான் +2 படிக்கிறப்ப நான் கம்மியான மார்க் வாங்கினேன், நார்மலான ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன், ஆனால் இப்போ ஒரு சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடி இதில் வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருக்குதுங்க. ஸோ இந்த வாய்ப்புகளை இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், ஆர்ட்ஸ், ஹியூமனிட்டிஸ், டெக்னாலஜி படிக்கக்கூடிய எல்லா விதமான மாணவர்களும் பயன்படுத்தி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி அது மூலமாக அவங்க லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த தேர்வுகளை தயவு செஞ்சு எழுதாமல் விட்டுற வேண்டாம். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் எப்பயுமே கேட் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எழுதிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஸோ இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் பல்வேறு வகையான உதவித்தொகை சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.